அர்ஜுன் 24 வயசு. ஒவ்வொரு இரவும் அவன் நினைப்பான், நாளைக்கு சீக்கிரம் எழுந்து வாழ்க்கைய மாற்றணும். ஆனா காலையில அலாரம் அடிச்சதும் அவன் கை தானாக போய் அதை ஆஃப் பண்ணிடும். இன்னும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் மணி நேரமா மாறுது, பிறகு வருஷமா மாறுது. அவன் சோம்பேறி இல்ல, ஆனா அவன் எப்பவும் யோசிப்பான், எதிர்காலம், வெற்றி, பெரிய வாழ்க்கை. ஆனா செயல் எதுவும் இல்ல. இரவு மோட்டிவேஷன், காலை எக்ஸ்கியூஸ், இதுதான் அவன் வாழ்க்கை. ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. அமைதி. மொபைல் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். ஒரு வயதான மனிதர் மெதுவா நடந்து போறார். ஒவ்வொரு அடியும் கஷ்டமா இருந்தாலும் அவர் நின்னவே இல்ல. அந்த நேரம் அர்ஜுன் நினைத்தான், அவருக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தும் நடக்கிறாரே, நான் சரியான உடம்போட இருந்தும் ஏன் நிற்கிறேன்? அடுத்த நாள் அலாரம் அடிச்சது. மனசு சொன்னது, இன்னும் தூங்கு. ஆனா இந்த முறை அவன் கேட்டுக்கல. எழுந்தான். அந்த நாள் பெரிய விஷயம் எதுவும் இல்ல, சின்ன சின்ன செயல்கள். ரூம் சுத்தம், கொஞ்சம் வேலை, சின்ன நட. ஆனா ஒரு மாற்றம் இருந்தது. அவன் மோட்டிவேஷன் காத்திருக்கல, அவன் ஆக்ஷன் எடுத்தான். அந்த நாள்ல இருந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் மனசு களைப்பா இல்ல, அது டிசிப்ளின் இல்லாததுதான். நீங்கவும் நான் களைப்பா இருக்கேன்னு சொல்ற நேரத்துல ஒரு தடவை உங்களையே கேளுங்க, உங்க மனசு உண்மையில களைப்பா அல்லது அது கஷ்டத்தை தவிர்க்கிறதா? வாழ்க்கை மாறும், நீங்க கேட்கறத நிறுத்தி நடக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.